வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. சின்ன வயசில் பெட்டி கடையில் பண்டம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? அப்பளம், தோசை, ஆரஞ்சு மிட்டாயி, செங்கல் மிட்டாயி, இந்த மாதிரி புளிப்பு மிட்டாயி, இப்படி பல மிட்டாய்களை ஆசையாக வாங்கி சாப்பிடுவோம். ஒழுங்காக டியூஷனை கட்டடிக்காமல் டெய்லி போயிட்டு வந்துட்டா எங்கள் அம்மா 25 பைசா கொடுப்பாங்க. டியூஷன் முடிஞ்சு வந்ததும் அந்த 25 பைசாவை எடுத்துகிட்டு எங்கள் தெருவில் உள்ள பெட்டி கடைக்கு ஓடணும்னு வச்சுக்கோங்களேன். 10 மணி ஆயிடுச்சு, இப்போ வந்திருக்கீங்க, கடையை பூட்ட வேண்டாமா, எல்லாத்தையும் சரக்கெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா, வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு அந்த அங்கிள் பயங்கரமாக சிடுசிடுன்னு விழுவாங்க. ஆனால் ஒரு 4-5 தெரு தள்ளி உள்ள பெட்டி கடைக்கு ஓடி போவோம். அங்கே போனால் அங்கே ஒரு தாத்தா இருப்பாங்க. அந்த தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கலரில் என்னென்ன மிட்டாய் வேணுமோ ஒன்று ஒன்றா எண்ணி அவ்வளோ ஆசையாக தருவாங்க. எங்களை பார்த்தோன்னே அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமாக இருப்பாங்க. கடைசி நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வேறு சும்மா கொடுப்பாங்க. இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பார்க்குறதுக்காகவும் அந்த தாத்தா தர்ற அன்பை பரிமாறிக்கிறதுக்காகவும் அந்த பண்டத்தை அந்த தாத்தாட்ட காசு கொடுத்து வாங்கினா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாம் என்னமோ காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம். ஆனால் அந்த தாத்தா கிட்ட வாங்கினா அவ்வளோ பெருமையாக இருக்கும். நாங்கள் இங்கேருந்து 4-5 தெரு ஓடி போய் கடையை பூட்டுற நேரத்துக்கு கூட அவ்வளோ சிரிச்ச முகமாக தர்ற அந்த தாத்தாவை தேடி போகும். இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக்கே. அந்த சோஷியல் ராப்போர்ட் அப்படிங்கிறது தான் சாதாரண பெட்டி கடையிலேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாம் இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் நம்ம பிஸ்னஸ் ஏன் இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து இன்முகமாக சிரிச்ச முகமாக ஒரு பொருளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ ஆசையோட ஏக்கத்தோடு அந்த பொருளை வாங்க வந்திருப்பாங்க. அந்த இமோஷனை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்முகமாக உபசரித்து அதுக்கப்புறமா நம்ம அந்த பிஸ்னஸ் மைண்டுக்குள்ளே போனோம்னாலே சக்ஸஸ் ஆயிடுவோம். எதையுமே கொஞ்சம் யோசித்து டிசைட் பண்ணுங்கள்.